Hi friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு காரசாரமான சூப்பரான சிம்பிளான பூண்டு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதுல 1/4 கப் பூண்டு சேர்க்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 35 ல இருந்து 40 பூண்டு பல் இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு இப்ப கலர் மாறினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கி வரட்டும். பொதுவாக சட்னிக்கு நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா மசிய வதக்கியாச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 மிளகாய் வத்தல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மிளகாய் வத்தல் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 3 தான் சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாய் வத்தல் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5-6 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் அரைச்சி எடுத்த சட்னியை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த சட்னிக்கு எப்போவுமே தாளிக்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் தாளிக்கணுன்னா தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை உங்களுக்கு என்ன வேணுமோ தாளிச்சுக்கோங்க. இப்போ சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த காரசாரமான பூண்டு சட்னி தோசை, ஊத்தாப்பம், இட்லி, பணியாரம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே நீங்கள் தாராளமாக 3 நாளைக்கு வச்சு சாப்பிட சூப்பரான சட்னி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் பிரியாஸ் கிச்சனுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.